ஃபேஸ்ல அதிகமா ஆக்னின்னு சொல்லப்படுற பிம்பிள்ஸ் வர்றதுக்கு மொத்தம் 5 முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க, செகண்ட் ப்ரௌன் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்க, தேர்டு ஹார்மோன் சேஞ்சஸ் உள்ளவங்க, ஃபோர்த்து ஜங்க் ஃபுட்ஸ் யூஸ் பண்றவங்க, ஃபிஃப்த் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க. இதெல்லாம் ஆக்னி வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இந்த ஆக்னின்னு சொல்லப்படுறது மொத்தம் 4 ஸ்டேஜா ப்ராக்ரஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கொமிடோன்ஸ், அப்புறம் பேக்கேஜ், அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்ஸ், அப்புறம் நாடியூல்ஸ். இந்த 4 ஸ்டேஜுக்குமே ட்ரீட்மெண்ட்டு வேற வேற தான். நார்மலாகவே ஸ்கின் ஆகுது ஆயில், அதாவது சர்மம் செக்ரேட் பண்ணும். இந்த சர்மமும் டெட் செல்ஸும் சேர்த்து அந்த ஓப்பன் போர்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுனால தான் ஆக்னி வருது. இந்த ஆக்னி ஆனது பாக்டீரியா கோலிஃபிகேஷன்ஸ், அதாவது டோக்னி பாக்டீரியன் ஆக்னின்னு சொல்றாங்க. பாக்டீரியா கோலிஃபிகேஷனும் அதிகப்படுத்தினாலையும் இந்த ஆக்னியோட சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு சிவியர் பெயினோ ஸ்கார்ஸோ சடனாக நம்பர் அதிகமாக ஆக்னி ஒரு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் நிச்சயம் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஆக்னியில் இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. ஆக்னியோட ஸ்டேஜஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரெடினா கிரீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க.